Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் disease caused by deficiency of protein deficiency தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ப்ரோட்டீனில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கிறதுக்காக தான் இது. டிசீஸ் caused by deficiency of protein. இந்த அடல்ட்லலாம் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ப்ரெக்னென்சியில் என்ன ப்ரோட்டீனோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ஃபன்சி, சைல்டுஹுட்டு, சில்ட்ரனு எல்லாமே படிச்சிருக்கோம். மெயினாக இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சில்ட்ரனுக்கு வரக்கூடிய பிஇஎம், ப்ரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ப்ரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன் அப்படின்னா 2 டிசீஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. குவாஷியார்கர், மராஸ்மஸ் அப்படின்னு 2 டிசீஸ். இட் இஸ் வைட்லி ப்ரிவலண்ட் அமாங் வீன், இன்ஃபண்ட் அண்ட் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் இன் இந்தியா அண்ட் அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீன் இன்ஃபண்ட் அப்படின்னா வீனிங் ஸ்டார்ட் பண்ணுற இன்ஃபண்ட், ஐ மீன் 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே அவங்களுக்கும், அப்புறம் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் சொல்கிறோம்ல, அவங்களுக்கும் தான் இது அதிகமாக இருக்கும். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் எனர்ஜி malnutrition is the term given to a group of clinical conditions which occur due to inadequate protein and calorie intake, especially in children. It is a grave problem in developing countries as pregnant mothers do not get enough nutrition and healthy food, which puts the baby at a disadvantages even before she is born. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது கன்சீவாக இருக்கும் போதே அவங்க சரியான முறையில் எடுத்துக்காததுனால, ஐ மீன் ப்ரோட்டீனோ நியூட்ரியன்ஸோ எடுத்துக்காததுனால குழந்தை பிறந்த உடனேவே என்ன ஆகிடுது, ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷனுக்கு வந்துடுது தானாகவே. இன்னொன்று, இன்அடிக்குவேட் ப்ரோட்டீன் அண்ட் கேலரி இன்டேக். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு நம்ம ப்ரோட்டீனோ கேலரியோ கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அதனால கூட அந்த பேபி வந்து பிஎம்க்கு வரலாம் அப்படின்றாங்க. இதோட காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, the main cause for the wide prevalence of PEM among children in the developing countries like India என்ன காசஸ்னு பார்த்தீங்கன்னா, failure of breastfeeding due to death of mother or chronic disease of the mother. breastfeeding கொடுக்காம விட்டுறது, மதர் டெத் ஆகிட்டாலோ இல்லை மதருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தாலோ breastfeeding கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா, breastfeedingல தான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் படிச்சிருக்கோம் கொலஸ்ட்ரமில். அப்போ அந்த மாதிரி கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சில்ட்ரனுக்கு வந்து இந்த பிஎம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. லேட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஃபுட், அது மாதிரி 1 வருஷம் வரைக்கும் வெறும் பிரஸ்ட் ஃபீடிங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்து இல்லாமல் போயிடும். அதனால் கூட அவங்க பிஎம்க்கு வந்துடுவாங்க. inappropriate choice of supplementary food due to ignorance or traditional belief. அதாவது inappropriate choice, நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த வீனிங் ஃபுட்டு வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கிறது. இப்போ சில பேர் வந்து 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இட்லி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, அதாவது மேஷ்டாக ஃபஸ்ட்டு வேக வச்சு கொடுப்பாங்க, அப்புறமேட்டுக்கு பச்சையாக கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பருப்புலாம் கொடுக்கக்கூடாது, ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஒரு டைம் ஏதாவது வாமிட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கேன் பேபி, அதோடு அதை விட்டுடுவாங்க. அப்போ நம்மளோட சாய்ஸ் வந்து வேறு மாதிரி போயிடும். அப்போ அதுக்கு என்ன பருப்புலாம் கொடுக்கணும், ஏன் பருப்பில் தான் வந்து என்ன இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நம்ம பேட் சாய்ஸ், வேறு ஏதாவது சாய்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால் வந்து பேபிக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காம போய் அவங்க பிஎம்க்கு போய்டுறது. பாவர்ட்டி அண்ட் இன்னபிலிட்டி டு பை ஃபுட்ஸ் டியூ டு ஹை காஸ்ட், அது ஏழ்மையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க, அதனாலலாம் இருக்கும். புவர் கேர் ஆஃப் சில்ட்ரன் பை தேர் சிப்ளிங்ஸ் வென் தேர் மதர் கோஸ் ஃபார் ஒர்க். மதர் வந்து வேலைக்கு போயிட்டு அந்த அக்காட்ட வந்து பார்த்துக்க சொல்லிட்டு போவாங்க, தம்பியவோ தங்கச்சியவோ. அப்போ அதுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளை தானே, அப்போ என்ன கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னெலாம் தெரியாது. அப்போ அதனால கூட இருக்கலாம். அது நெக்லெக்ட் ஆஃப் ஸ்மாலர் சில்ட்ரன் இன் லார்ஜ் ஃபேமிலிஸ் வேர் த மதர் ஹேஸ் டு டூ டூ மச் ஒர்க். மதர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய ஃபேமிலினா அவங்க குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, அதனால கூட இருக்கலாம். ஸ்டாப்பேஜ் ஆஃப் breastfeeding for the first child due to short interval between the 2 children. அதாவது ஃபஸ்ட்டு சில்ட்ரனுக்கு ஒன் இயர் வரைக்கும் breastfeeding கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த மாதிரி அதுக்குள்ளேயே செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் பேபிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எதையுமே சரியாக கொடுக்க முடியாது, அதனால் கூட இருக்கலாம். Twins receiving only half as much milk and attention from the mother than as a single baby. அது ஒரு பேபி இருந்துச்சுன்னா அதை நல்லா பார்த்துக்குவாங்க. இதே ட்வின்ஸாக இருந்துச்சுன்னா 2 பேபிக்கும் சரியாக பிரஸ்ட் ஃபீடிங் கிடைக்காது, அதனால கூட பேபி பிஎம்க்கு போகலான்றாங்க. எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்மளோட கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்னாலேயும் இருக்கலாம் அப்படின்றாங்க.
பாவர்ட்டி, illiteracy, less income, unemployment, food fat, customs, superstitions, etc. as the causes of PM. இது எல்லாமே வந்து பிஎம்மோட காசஸ் தான். சயின்ஸ் ஆஃப் பிஎம். பிஎம் இருக்கிற பேபிக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடிமா இருக்குமா, புவர் wound ஹீலிங், ஏதாவது காயம் வந்துச்சுன்னா ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த மாதிரி டிஸ்பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஹேர். அடுத்தது இரிட்டபிலிட்டி, thin sparse hair, dull hair, poor liver function, liver protein productions, transport and release. அதாவது லிவர் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி லிவர்லேருந்து அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகி போகுதில்ல, அதுவும் கம்மியாக இருக்கிறது. ஸ்ட்ரைட் ஹேர், ஈஸிலி ப்ளக்கடு, அதாவது ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கும், ஈஸியாக ப்ளக் பண்ணால் வந்துடும் சீப்பு போட்டு சீவும் போதே. inadequate fuel supply to the பிரெயினுக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி போகாது, blood supply. அடுத்து மசில் வேஸ்டிங்னா என்ன, ஒல்லியாக இருக்கும். அமினோ ஆசிட் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்குமா. டிஸ்பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின், அது ஸ்கின்னில் அங்கங்கேயும் டீபிக்மெண்டேஷன் இருக்கும். inadequate protein for new tissue growth, அவங்களுக்கு ப்ரோட்டீனே கம்மியாக இருக்கிறதுனால புது ஏன்னா க்ரோத் அண்ட் என்ன சொல்கிறது, பாடி பில்டிங்க்கு எது தேவை நம்மளுக்கு, ப்ரோட்டீன். எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட், ப்ரொடக்டிவ் ஃபுட்டுன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ். அப்போ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எது தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால புதுசாக செல்லு டிஷ்யூஸ் வந்து உருவாகிறது கம்மியாகிடுது. அடுத்து 3 ஃபேஸாக இருக்கும். ஹெப்பட்டோமெகலி இருக்கும். ஹெப்பட்டோமெகலி மீன்ஸ் மெகலி அப்படின்னாவே என்லார்ஜ்மெண்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, நெக்ஸ்ட் இயர் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம். மெகலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட், ஹெப்பட்டோ அப்படின்னா லிவர்னு உங்களுக்கு தெரியும், அனாட்டமியில் படிச்சிருக்கீங்க. அப்போ ஹெப்பட்டோ மெகலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃப்ளாக்கி பாயிண்ட் டெர்மட்டோசிஸ் அப்படின்னா ஸ்கேலி ஸ்கின், அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ப்ரௌன் கலரில் இல்லை பிளாக் கலரில் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிடுறது. இதெல்லாம் தான் ப்ரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷனோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு. கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஷியாக்கர் தனியாக, மராஸ்மஸ் தனியாக, மராஸ்மிக் குவாஷியாக்கர் ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். குவாஷியாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாஷியாக்கர் கம்ஸ் ஃப்ரம் அன் ஆஃப்ரிக்கன் வேர்ட் மீனிங் டிஸ்பிளேஸ்டு சைல்டு, ரெஃபரிங் டு த இல்னஸ் ஆஃப் த ஓல்டர் இன்ஃபன்ட் ஹூ இஸ் denied breast milk when the new baby is born. குவாஷியாக்கர் காமன் இன் சில்ட்ரன் பிட்வீன் 1 and 5 years. பொதுவாக இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 yearலேருந்து 5 yearsக்குள்ளே வரும். இட் இஸ் டியூ டு எ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும் வரக்கூடிய டிஃபிஷியன்சி இது. விச் அக்கர்ஸ் ஆஃப்டர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூட் டியூரிங் வீனிங் அண்ட் த சைல்டு இஸ் கிவன் ஃபுட் லோ இன் ப்ரோட்டீன் அண்ட் கேலரி. குழந்தைக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் கம்மியாக கொடுக்கறதுனாலையும் கேலரி கம்மியாக உள்ள ஃபுட்டு கொடுக்கறதுனாலையும் தான் நம்மளுக்கு இந்த குவாஷியாக்கர் வருது. ஓகேங்களா, இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a severe malnutrition of infant and young children primarily in tropical and subtropical region caused by deficiency in the quality and quantity of protein in the diet. நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீன் டயட்டோ இல்லை ப்ரோட்டீன் டயட் குவான்டிட்டி கம்மியாகவோ கொடுக்கறதுனால தான் இது வருது அப்படின்றாங்க. சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபெயிலியர், மென்டல் சேஞ்சஸ் இருக்குமா. ஏற்கனவே எம்ஆர் பார்த்தோம்ல நம்ம ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு போனப்போ, அப்போ அவங்களுக்குலாம் வந்து இதனால் இருக்கலாம், இந்த பிஎம்னால இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மென்டல் சேஞ்சஸ் இருக்குன்றாங்க, எடிமா இருக்கும், மசில் வேஸ்டிங் இருக்கும், மூன் ஃபேஸ் இருக்கும், லிவர் சேஞ்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கும், ஸ்கின் அண்ட் ஹேர் சேஞ்சஸ் இருக்கும், அனீமியா இருக்கலாம். இதெல்லாம் தான் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் குவாஷியாக்கர். பொதுவான பிஎம்மோட சிம்டமும் இப்போ பார்த்தோம், தனியாக குவாஷியாக்கருக்குன்னு என்ன சிம்டம் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். சரிங்களா, அடுத்து மராஸ்மஸ். அதாவது மேம் ரெண்டுமே ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி தானே மேம், அப்புறம் ஏன் வந்து அதை தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, குவாஷியாக்கர்னால் என்ன, மராஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஷின் அரைஸ் ஆகும். குவாஷியாக்கர் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது என்னது, க்ரோத் ஃபெயிலியர் இருக்கும், அப்போ குள்ளமாக இருப்பாங்க, மென்டல் சேஞ்சஸ் இருக்கும், எடிமா வீங்கி போயிருக்கும் எல்லா இடமும், மசில் வேஸ்டிங் ஒரு சில இடத்துல மசில் வேஸ்டிங் இருக்கும், மூன் ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு அனிமியா இருக்கும், ஸ்கின் அண்ட் ஹேர் சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இப்போ அடுத்தது மராஸ்மஸ். இப்போ இதை படிக்கும்போது நீங்கள் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் நரிஷ்மெண்ட் காசிங் எ சைல்ட்ஸ் வெயிட் டு பி சிக்னிஃபிகண்ட்லி லோ ஃபார் தேர் ஏஜ். வெயிட் மட்டும் கம்மியாக இருக்கும், அப்படியே குச்சாக இருக்கும் கை கால்லாம். Marasmus is characterized by growth retardation, muscle wasting, skin changes, vitamin A deficiency and anemia. அப்படியே இதில் உள்ளது எல்லாமே இதிலே இருக்குது பாருங்கள். மசில் வேஸ்டிங் இருக்குது,
ஸ்கின் சேஞ்சஸ் இருக்குது, அனீமியா இருக்குது, எல்லாமே அது மாதிரி க்ரோத் ரிட்டார்டேஷன், மென்டல் சேஞ்சஸ் அதுவும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம் பாருங்கள். த 2 கான்ஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் மராஸ்மஸ் ஆஃப் க்ரோத் ரிட்டார்டேஷன் அண்ட் சிவியர் வேஸ்டிங் ஆஃப் மசில் அண்டு சப்குடேனியஸ் டிஷ்யூ. இந்த 2 தான் வந்து சிம்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. க்ரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னா வேஸ்டிங் ஆஃப் மசில் அண்ட் ஆஃப் சப்குடேனியஸ் டிஷ்யூ. மசில் வேஸ்டிங் இருந்து அவங்க ரொம்ப ஒல்லியாக தெரிவாங்க. அடுத்தது அதர் சேஞ்சஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா த ஸ்கின் இஸ் ட்ரையாக இருக்குமா அண்டு எட்ரோஃபிக். த சப்ஜெக்ட் ஷோஸ் சைன் ஆஃப் டீஹைட்ரேஷனில் இருக்குமா ஸ்கின்னு. ஐ லீஷன்ஸ் டியூ டு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால் ஐ லீஷன்ஸ்லாம் இருக்கும். அனீமியா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடுத்து பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஸ்லைட் லோயரிங் ஆஃப் சீரம், அல்புமின் கம்மியாக இருக்கும், விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் சீரத்தில். த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இந்த கிளினிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக்கர். ரெண்டுத்துக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸே அதுதான் அப்படின்றாங்க. சரிங்களா, ப்ளட்டில் வந்து இது கம்மியாக இருக்கிறது விட்டமின் ஏ கம்மியாக இருக்கும், அப்புறம் சீரம் ஆல்புமின் கம்மியாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மராஸ்மஸில் உள்ளது. அடுத்தது மராஸ்மிக் குவாஷியாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்துருக்கும். நீங்கள் இதை தனியாக படிக்கணுன்ற அவசியமே இல்லை, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதினாவே போதும் அதில். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரோட்டீன், எனர்ஜி, மால்நியூட்ரிஷன். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொன்னேன், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குக்கிங். ஏன்னா அது ஒரு 10 மார்க்குன்னு சொன்னேன். பிஎம்ங்கிறது ஒரு 10 மார்க், அதை தனியாக படிச்சுக்கணும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து குக்கிங், ஃபுட் ப்ரிப்பரேஷன், ப்ரிசர்வேஷன் அண்டு ஸ்டோரேஜ் சொல்லியிருக்கேன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன். என்ன சொல்லுவோம், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்று தானே, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தானே குக்கிங். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் குக்கிங். இது வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. குக்கிங் அதாவது என்ன சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட, ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஒரு 5 மார்க், ப்ரிசர்வேஷன் ஒரு 5 மார்க், ஸ்டோரேஜ் ஒரு 5 மார்க். ஓகேங்களா, அதனால் ஃபுட் ப்ரிப்பரேஷனில் குக்கிங் வந்து 10 மார்க்கு, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. டெஃபினேஷன் ஆஃப் குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆர் ப்ராசஸ் பை விச் ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை அப்ளையிங் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஹீட் இஸ் கால்டு குக்கிங். அதாவது ப்ராசஸ் பை விச் ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட், எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்ளையிங் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஹீட்டு கொடுத்து தான் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து குக்கிங். சரிங்களா, த ப்ராசஸ் பை விச் ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் குக்கிங். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், பை அப்ளையிங் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஹீட்டு கொடுத்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் குக்கிங். சரிங்களா, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதணும், 10 மார்க் கேட்டாங்கன்னா. அடுத்தது பிரின்சிபல்ஸ். அதாவது இப்போ யாருக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன்னா உங்கள் கிளாஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கை தூக்குனீங்க லாஸ்ட் டைம். அப்படின்னும் போது எல்லோரும் சமைப்போம், ஆனால் அந்த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுவோமா, குக்கிங்க்குனே உரிய பிரின்சிபல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அதுதான் அங்கே மேட்ரு. அப்போ என்னெல்லாம் மேம் இருக்குது, நான் சமைப்பேன் ஆனால் அந்த பிரின்சிபல்ஸ் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்னென்ன அப்படின்னு பாரு, இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா. த பிரின்சிபல்ஸ் தட் ஆர் ஃபாலோடு வைல் குக்கிங். என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, wash vegetable first, then cut or break into pieces. Washing after cutting washes away the food value. எப்பொழுதுமே காய்கறியை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணி அதுக்கப்புறம் சமைக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அது உள்ளே உள்ள அந்த என்ன சொல்கிறது, ஃபுட்டோட வேல்யூ இருக்குல்ல, எது இருந்தாலும் ப்ரோட்டீன் இருந்தாலும் கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எது இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாஷ் பண்ணும்போது கொஞ்சோண்டு போயிடும், வாட்டர் சால்யூபிளாக இருந்துச்சுன்னா. சரிங்களா. இஃப் பாசிபிள் யூஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார் வாஷிங். சப்போஸ் நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணாமல் அதில் கொஞ்சோண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ஃபார் குக்கிங், த வெஜிடபிள்ஸ் யூஸ் ஒன்லி த ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் விச் வில் குக் த வெஜிடபிள். எப்போதுமே வெஜிடபிளை குக் பண்ணும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். நல்ல வெஜிடபிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சா அந்த தண்ணியிலேயே அதோடைய சத்து எல்லாமே என்ன பண்ணிடும், போயிடும். சரிங்களா. எக்ஸ்ட்ரா வாட்டர் இஃப் யூஸ்டு ஷுட் பி ரிமூவ்ட் அண்ட் மிக்ஸ்டு ஆஸ் ஏ சோப் இன் த டால் ஆர் ரைஸ். எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது.
Always put the vegetable in boiling water rather than in cold water as this minimize the time of cooking period. அதாவது கோல்டு வாட்டரில் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டரில் தான் வந்து அதை குக் பண்ணணும், கொஞ்சமாக பாயில் பண்ணணும். To remove the skin scrap from the vegetable instead of peeling. If removed carelessly, the food may be lost along with the skin. அதாவது எல்லா ஃபுட்டையுமே வந்து அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி குக் பண்ணக்கூடாது. சம் வெஜிடபிள்ஸை வந்து ஸ்கின்னோட தான், அதாவது தோலோடு தான் வந்து சமைக்கணும். Do not cook vegetables longer than necessary as over cooking vegetables may lose their nutritive value. ரொம்ப நேரத்துக்கு வந்து அதை வேக வைக்கக்கூடாது, குறிப்பிட்ட டைம். இப்போ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான் அதை வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே வீணாக போயிடும், அதாவது நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்காம போயிடும். ஆல்வேஸ் குக் வெஜிடபிள்ஸ் இன் ஏ க்ளோஸ்ட் ஆர் கவர்டு கண்டெய்னர். எப்பொழுதுமே வெஜிடபிள்ஸை வந்து குக் பண்ணும்போது க்ளோஸ்டு கண்டெய்னர் போட்டு தான் குக் பண்ணணும். Do not add baking soda or ashes to vegetables when they are cooking. அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் ப்ரிசர்வ் த க்ரீன் கலர் பட் மே டெஸ்ட்ராய் த ஃபுட் வேல்யூ. அது வந்து கலரை வந்து அப்படியே பாதுகாக்கும், ஆனால் அது உள்ள வேல்யூ ஃபுட் வேல்யூ வந்து இல்லாமல் பண்ணிடும். ஆட் டர்மரின் ஜூஸ் டு வெஜிடபிள்ஸ். திஸ் டெஸ்ட்ராய் த கலர் பட் ப்ரிசர்வ் த ஃபுட் வேல்யூ. அதாவது டர்மரின் ஜூஸ், மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணலாம், அது மாதிரி மஞ்சள் தூள் போட்டு அதை வேக வைக்கலாம். வேக வைக்கும் போது அதோட கலர் சேஞ்ச் ஆகுமே அப்படிஞ்சு அதில் உள்ள வேல்யூ எதுவுமே போகாது. ஆல்வேஸ் கட் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜர் பீசஸ். அந்த மாதிரி வெஜிடபிள் எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணுறதுனா சாம்பாருக்காக இருந்தாலும், பொரியலுக்காக இருந்தாலும், வெஜ் ரைஸ்க்காக இருந்தாலும் பெரிய பெரிய சைஸாக தான் போடணும் அப்படின்றாங்க. குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா அதில் உள்ள வேல்யூ எல்லாமே லாஸ் ஆகிடும்ன்றாங்க. குக் பொட்டேட்டோ அண்ட் பீட்ரூட் வித் ஸ்கின் ஆர் தம். திஸ் ப்ரிவெண்ட் த ஃபுட் லாஸ் இன் டு த வாட்டர் அண்ட் வேப்பர். அதாவது பொட்டேட்டோவாக இருந்தாலும் பீட்ரூட்டாக இருந்தாலும் ஸ்கின்னோட யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள எதுவுமே வேகும் போது அந்த தண்ணியில் மேலே போகாமல் அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே ப்ரிசர்வ் ஆகும் அப்படின்றாங்க. இட் இஸ் பெட்டர் டு ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் ரேதர் தென் பாயில் தம். அதை பாயில் பண்ணுறத விட ஸ்டீம் வேக வைக்கிறது பெட்டர் வெஜிடபிள்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் soak dal in water for 2-3 hours before cooking. This minimize the time of cooking. அந்த மாதிரி பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சு வேக வைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரம் வேகும் அப்படின்றாங்க. வாஷ் த ரைஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். டூ மச் வாஷிங் ரிமூவ்ஸ் த விட்டமின். ரைஸை வந்து ஒரு டைம் தான் அலசணும் தண்ணியில். ஒரு 2-3 டைம் 4-5 டைம்ஸ் அலசினீங்கன்னா இந்த வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் எல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். When oil is used as medium for cooking, do not let the oil too hot and smoke. Cooking in oil with high temperature brings about changes which make digestion difficult. அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஆயிலை வந்து சூடு பண்ணிங்கன்னா அது ஆவியாகுதுல்ல, அப்போ வந்து அது சேஞ்ச் ஆகும், அதில் வந்து இன்னும் சம்திங் சிலது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்மளோட டைஜஷனுக்கு வந்து நம்மளோட டைஜஷனை டிஃபிகல்ட்டு கொஞ்சம் மாற்றிடும், நல்ல டைஜஷன் நம்மளுக்கு இருக்காது. அப்போ ஆயில் வந்து மீடியம் குக்கிங், மீடியம் இதில் தான் வச்சு நம்ம ஆயிலில் பண்ணுறது எதாக இருந்தாலும் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா சிம்மில் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. குக் மீட் தாரோலி டு ப்ரிவெண்ட் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். அதாவது நீங்கள் அந்த கறியெலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது தரவாக அதில் வந்து எதுவுமே இல்லையா, வீணாக போகலையா அப்படின்றத பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். டு நாட் குக் வெஜிடபிள்ஸ் கண்டெய்னிங் ஆசிட்ஸ் இன் பிரேஸ் அண்ட் காப்பர் யூட்டன்சில்ஸ். அதாவது வந்து ஆசிட் கண்டெய்னிங் இதில் போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது, சரிங்களா. நம்ம நார்மல் பாத்திரத்தில் தான் யூட்டன்சில் தான் யூஸ் பண்ணணும். இதில் தான் என்னது பிரின்சிபல்ஸ் ஆஃப் குக்கிங், சரிங்களா. இதெல்லாம் இது நாள் வரைக்கும் தெரியலனாலும் இனிமேல் அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மெத்தட் ஆஃப் குக்கிங் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் குக்கிங் ஆன் ஃபுட் அண்ட் வேரியஸ் நியூட்ரியன்ஸ். மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் என்ன மேம், குக்கு தான் நம்ம டெய்லியும் பண்ணுறோம், அதில் என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ நம்ம டெய்லியும் பண்ணுறது தான் இது, சரிங்களா. இவ்வளோ நாள் அதுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்போ தெரிஞ்சுக்கங்க. குக்கிங் இஸ் அன் ஆர்ட் சொல்லுவாங்கள்ல, சமைக்கிறது ஒரு கலை அப்படின்வாங்க. அப்போ குக்கிங் இஸ் அன் ஆர்ட் வேர் யூ கேன் மேக் த ஃபுட் டைஜஸ்டபிள், டேஸ்டி, அக்செப்டபிள் டு பீப்புள் ஈட்டிங். அதை நம்ம எதுக்காக குக் பண்ணுறோம், நல்லா டைஜஷன் ஆகணும், குக் பண்ணினா டேஸ்ட் வரும், அது மாதிரி பீப்புள் வந்து சாப்பிட்றதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் நம்ம குக் பண்ணுறோம். வித் சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் கேன் பி மேட். வேரியஸ் டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர்டு ஸ்டிமுலேட்ஸ் த appetite. அதாவது
அதே தான். இப்போ என்ன இப்போ சில பேர் பிரியாணி பண்ணுனா அதில் வாசனையே வராது. சில பேர் பிரியாணி பண்ணுனா அந்த வாசனையே நம்ம வந்து அதை சாப்பிட்ணுன்னு தூண்டும், அப்பிடைட் நம்மளோட பசியை தூண்டும். அப்போ அதுக்காக தான் வந்து நம்ம அதை குக் பண்ணுறது. அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கேன் பி குக்டு பை வேரியஸ் மெத்தட்ஸ். ஒவ்வொரு ஃபுட்டையும் நம்ம ஒரு மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றோம். அதில் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஹீட் மெத்தட், மாய்ஸ்ட் ஆர் வெட் ஹீட் மெத்தட், அதர் மெத்தட்ஸ், காம்பினேஷன் மெத்தட், ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறது. ட்ரை ஹீட்டு, வெட் ஹீட்டு, காம்பினேஷன் மெத்தட், இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளாக 3 இருக்குது. ட்ரைனாவே தெரியும், என்னது ஒன்றுமே இல்லாமல் ட்ரையாக, அதாவது ஆயில் எதுவும் இல்லாமல் ட்ரையாக பண்ணுறது. ஐ மீன் வெறும் சூடில் மட்டும் பண்ணுறது. வெட் ஹீட் ஆர் மாய்ஸ்ட் ஹீட்னால் அதில் தண்ணியிலையோ எண்ணெயிலையோ யூஸ் பண்ணி பண்ணுறது. காம்பினேஷன் மெத்தட்னால் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறது. சரிங்களா? அப்போ ட்ரை ஹீட் மெத்தடில் என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டிங், ப்ராய்லிங் அண்டு கிரில்லிங், பேக்கிங். சரிங்களா? அடுத்து ஃப்ரையிங்லேயே நிறைய மெத்தட் இருக்குது. இதில் தான் வந்து ட்ரை ஹீட் மெத்தட். ஓகேவா? இந்த ட்ரை ஹீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரோஸ்ட் பண்ணுறது. இது உங்களுக்கே தெரியும். என்ன ரோஸ்ட் பண்ணுவீங்க? ப்ரெட் ரோஸ்ட்டு பண்ணுவோம். ப்ரெட்டை வந்து வெறும் ஹீட்டில் வந்து திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிட் ரோஸ்டிங், ஓவன் ரோஸ்டிங், பாட் ரோஸ்டிங். ஸ்பிட் ரோஸ்டிங் அப்படின்னா சும்மா நம்ம தோசைக்கல்ல எடுத்து போடுறது. ஓவன் ரோஸ்டிங்னா ஓவனுக்குள்ளே வச்சு எடுக்கிறது வெறும் ப்ரெட்டை. அது மாதிரி பாட் ரோஸ்டிங்னால் நம்மளோட இது ரோமாலி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுடைய பானையை கவுத்து வச்சுட்டு அது மேலே போட்டு எடுக்கிறது. ஆயில் எதுவும் நான்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மெத்தட் தான். சரிங்களா? அது பாட் ரோஸ்டிங். அடுத்தது ப்ராய்லிங் அண்டு கிரில்லிங். ப்ராய்லிங் அண்டு கிரில்லிங் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான். அதாவது கிரில்லிங் அப்படின்னா ஹீட்டு வந்து கீழே இருக்கும், நம்ம இது என்னது செய்யக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து மேலே இருக்கும். மேலே அந்த இது இருக்கும், கீழே அந்த ஹீட்டு கொடுக்கறது மூலிமா இப்போ சோளம்லாம் சுட்டு தராங்கல்ல, அதெல்லாம் வந்து கிரில்லிங். சரிங்களா? கிரில் கார்ன் அப்படின்னு சொல்லுவோம். சோளத்தை வந்து சுட்டு தருவாங்க. அப்போ ப்ராய்லிங் அப்படின்னா கீழே அந்த ஃபுட்டு இருக்கும், மேலேருந்து ஹீட்டு வரும். ஓகேவா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. கிரில்லிங் அப்படின்னா ஹீட்டு கீழே இருக்கும், ஃபுட்டு மேலே இருக்கும், இப்படி சமைக்கிறது. ப்ராய்லிங் அப்படின்னா ஹீட் சோர்ஸ் வந்து மேலேருந்து வரும், கீழே வந்து நம்ம அந்த ஃபுட்டை வச்சு குக் பண்ணுறது. இதுதான் வந்து கிரில்லிங் அண்டு ப்ராய்லிங். அடுத்தது பேக்கிங்னால் உங்களுக்கே தெரியும். என்னது, நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறோம்ல பெரிய ஓவனுக்குள்ளே வச்சு, அதுதான் பேக்கிங். ஃப்ரையிங் அப்படின்னா பேன் ஃப்ரையிங், ஷாலோ ஃப்ரையிங், டீப் ஃப்ரையிங், ஃப்ரீகாஸ்டிங் அப்படின்லாம் இருக்குது. பின்னாடி நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ பின்னாடி படிப்போம். அடுத்தது மாய்ஸ்ட் வெட் ஹீட் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிலிங், சிம்மரிங், பிளான்ச்சிங், ஸ்டீவிங், ப்ரெஷர் குக்கிங், போச்சிங், இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மாய்ஸ்ட் ஹீட் மெத்தட், வெட் ஹீட் மெத்தட். காம்பினேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங், சோலார் குக்கிங், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் மைக்ரோவேவ் குக்கிங், இதெல்லாம் காம்பினேஷன் மெத்தட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ட்ரை ஹீட் மெத்தட் ஆஃப் குக்கிங் அப்படின்னும் 5 மார்க்கில் கேட்கலாம், வெட் ஹீட் மெத்தட் ஆஃப் குக்கிங் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? அதனால் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், அது இல்லாமல் கொஷினே இருக்காது. அதனால் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ட்ரை ஹீட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோஸ்டிங்னால் தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா வறுக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? வானலில் எண்ணெயே ஊற்றாமல் வறுக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து ரோஸ்டிங். கடலை வறுக்கிறது, அப்புறம் பருப்புலாம் வறுக்கிறீங்கல்ல, அது இதெல்லாம் தான் ரோஸ்டிங். அப்படின்னா ஃபுட் இஸ் smeared with a little fat and exposed directly to heat or flame. அதான் கீழே வந்து ஹீட் இருக்கும், வானல் வச்சு வானல் ஹீட் ஆனதும் அப்படியே அதில் கொட்டி வறுக்கிறது. பொடிக்கெலாம் வறுத்து அரைப்போம்ல, அதுதான். சிக்கன் அண்ட் மட்டன் மே பி குக்குடு பை திஸ் மெத்தட். இட் இஸ் ஆல்சோ கால்டு பார்பிக்யூ. இந்த மெத்தடில் நம்ம சிக்கனோ மட்டனோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அந்த மெத்தடு பேர் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை ஹீட் மெத்தட்ஸ் ஆஃப் ரோஸ்டிங் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸ்பிட் ரோஸ்டிங், ஓவன் ரோஸ்டிங், பாட் ரோஸ்டிங்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பிட் ரோஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபுட்டு டு பி குக்குடு இஸ் brought in contact with direct flame in front of a clear bright fire. The food is periodically coated with fat and turn over the fire from time to time to cook it evenly. அதாவது நம்ம டேரெக்டாக இப்படி கீழே நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், மேலே வந்து டேரெக்டாக காட்டுறது.
அதாவது அந்த அந்த இது மேலேயே ரோஸ்ட் பண்ணுறது அது மாதிரி காட்டும் போது அதோடைய மேலே உள்ள அந்த ஃபேட் லேயர்லாம் சுருங்கி போய் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் குவாலிட்டி மீட் ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ் மெத்தட். மீட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதுதான் வந்து நல்ல மெத்தட் அப்படின்றாங்க. நம்ம ஆயிலோ எல்லாமே ஊற்றி செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ஹீட் மெத்தட் வந்து நல்ல மெத்தட். ரோஸ்ட் மீட் ஹாவ் எக்ஸலண்ட் ஃப்ளேவர் அண்ட் சர்வ்ட் இன் லார்ஜ் ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். ரோஸ்ட் மீட் அதாவது நம்ம இது சொல்லுவாங்க, அது பேர்லாம் நிறைய சொல்லுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். அப்போ சிக்கனை வந்து வெறும் அந்த ஹீட்லேயே பண்ணி ஆயில் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம பண்ணி கொடுப்பாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம். அது வந்து நல்ல ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல்லாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் அதோடைய அட்வான்டேஜஸ். அடுத்தது ஓவன் ரோஸ்டிங். ஓவன் ரோஸ்டிங் அப்படின்னா நம்ம ஹாட் ஏர் ஓவன், மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான். The food is put into a very hot oven for 5 to 10 minutes and the temperature is lower to allow the joint be cooked. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணுறது. குக்கிங் இன் அன் ஓவன் ஃபார் ஏ லாங்கர் டைம் ப்ரொடியூஸ் ஏ பெட்டர் குக்டு ஜாயிண்ட் தட் குக்கிங் அட் ஹை டெம்பரேச்சர் ஃபார் ஏ ஷார்ட்டர் பீரியட். அதாவது நம்ம அந்த டெம்பரேச்சரை வந்து கம்மியாக வச்சோன்னா கொஞ்சம் நேரம் நம்ம அதை வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும், அதிகமாக வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதை வெந்துடும், நம்ம எடுத்துடணும் அப்படின்றாங்க. இதுதான் ஓவர் ரோஸ்டிங். அடுத்து பாட் ரோஸ்டிங் அப்படின்னா, திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு குக் ஸ்மால் ஜாயின். சின்ன சின்ன இடத்துலலாம் பாட் ரோஸ்டிங் பண்ணுவாங்க. இஃப் ஓவன் இஸ் நாட் அவைலபிள், ஓவன் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா பேன் இஸ் யூஸ்டு ஃபார் ரோஸ்டிங். பேன் நம்மளோட தவான்னு சொல்லுவோம்ல, மேலே வந்து அந்த கோட்டிங் போட்டிருக்கோம்ல அது. ஏன்னா ஃபேட் இஸ் யூஸ்டு டு கவர் த பாட்டம் ஆஃப் த பேன். வென் த ஃபேட் இஸ் ஹாட் த ஜாயின் ஆர் ப்ரௌன். அதாவது அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மேலே வந்து அந்த ஜாயிண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறது. அடுத்து when the fat is hot, the joint are brown, then 2 or 3 joints are kept at the bottom of the pan. This is to prevent the joint from sticking to the pan. The joint should just touch the fat. The pan is then covered tightly with a fitted lid and cooked over a very low flame. கீழே வந்து நான் தான் சொல்லலை, ஒரு பானையை அப்படியே கவுத்து வச்சு அது மேலே பண்ணுறோம். உள்ளே வந்து ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மேலே வந்து அந்த பானை கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதான் பேனுன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த பேன் யூஸ் ஆனதும் அந்த நம்ம கூட என்ன சொல்கிறது, வானலில் கூட கவுத்து வச்சு கீழே வந்து ஹீட் போட்டு மேலே வந்து அந்த சப்பாத்தி கூட போட்டு எடுப்பாங்க, ஃபுல்கா மாதிரி. பார்த்துருக்கீங்களா? வானல் அப்படியே கவுத்து வச்சு அடுப்பில் அந்த வானல் மேலே வந்து போட்டு எடுக்கிறது. இந்த நார்த்தன் சைட்லலாம் வந்து அந்த மாதிரி அதிகமாக செய்வாங்க. அந்த மாதிரி ட்ரை ஹீட்டில் சப்பாத்தி போட்டு வச்சுட்டு அதையே 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதான் பாட் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன். அதில் வந்து அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஃபுட் பர்ன்ஸ் ஈஸியாக வந்து ஃபுட்டு வந்து பேர்ன் ஆகிடும், எரிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட் ட்ரைஸ் அவுட் ஈஸிலி. ஃபுட்டு வந்து ஈஸியாக ட்ரையாகவும் ஆகிடும் நம்ம கவனிக்கலை அப்படின்னா. இதான் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இது வந்து என்னென்னா ரோஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ராய்லிங் அண்டு கிரில்லிங். ப்ராய்லிங் அப்படின்னா இஸ் குக்கிங் பை டைரக்ட் ட்ரை ஹீட். இட் கேன் பி டன் எய்தர் இன் ஹெவி பேன் ஆர் டைரக்ட் ஆன் ஃப்ளேம். இட் இஸ் எ வெரி குயிக் மெத்தட் ஆஃப் குக்கிங். சொன்னேன், ப்ராய்லிங் அப்படின்னா மேலேருந்து ஹீட் வரும், கீழே வந்து ஃபுட்டை வச்சுருப்போம், ஈஸியாக அது வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரில்லிங் அப்படின்னா அதே தான், ட்ரை ஹீட் அண்ட் இஸ் கேரிட் இன் அன் அயன் கிரில் ஓவர் த ஃபயர் ஆன் எ கிரில் பிளேஸ்ட் இன் எ பேன் அண்டர் அன் எலக்ட்ரானிக் கிரில். ரெண்டு இருக்குது, எலக்ட்ரானிக் கிரில்லும் இருக்குது, ஓவர் த ஃபயர் மேலே நம்ம கிரில் பண்ணுறதும் இருக்குது. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில்லிங் ஆஸ் எ குயிக் ஈஸி மெத்தட் ஆஃப் குக்கிங். இந்த கிரில்லிங் வந்து நல்ல மெத்தட். சுட்டு சாப்பிட்றது எப்பொழுதுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்டபுளும் ஆகிடும், ஃபேட்டுக்கும் அதில் வேலையே கிடையாது. தேர் இஸ் லிட்டில் லாஸ் ஆஃப் நியூட்ரியன் அண்ட் லெஸ் ஃபேட் இஸ் யூஸ்டு. நியூட்ரியன்ஸ் வந்து அதில் அப்படியே இருக்கும், நம்ம சுடும் போது ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபேட்டும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணாததுனால கம்மியாக தான் இருக்கும். கிரில் ஃபுட் ஆர் டேஸ்டி அண்ட் ஈஸி டு டைஜஸ்ட். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் ஃபுட் கேன் நாட் பி successfully repeated and are difficult to warm without drying and toughening. அதாவது ஈஸியாக வந்து டஃப் ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். அப்புறம் they need to be served straight away. அப்படியே கிரில் பண்ணி உடனே சர்வ் பண்ணி சாப்பிட்ணும், வச்சிருந்தெல்லாம் அதை சாப்பிட முடியாது.
Only tender cuts of meat which are generally more expensive can be used. அதாவது அந்த கட் பண்ணுறாங்கல்ல மீட்டு கோழி அதை உடனே அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வச்சிருந்து அது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்காது. However, other foods such as vegetables, kebab, hamburger are suitable for grilling. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிரில்லிங்க்கு வந்து யூஸ் ஆகாது. வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சரிங்களா. அட்வான்டேஜும் இருக்குது, ஒவ்வொன்றுத்துலேயும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அடுத்தது பேக்கிங். பேக்கிங் இஸ் குக்கிங் ஃபுட் பை ட்ரை ஹீட். ட்ரை ஹீட்டில் தான் பேக் பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். இட் இஸ் டன் இன் ஏ ஹாட் ஏர் ஓவன். ஹாட் ஏர் ஓவனில் தான் நம்ம பேக் பண்ணுவோம். ஃபுட் இஸ் என்க்ளோஸ்டு பை ஹாட் ஏர் ஸோ தட் இட் கெட் ஹீட் ஃப்ரம் ஆல் சைடு. எல்லா சைட்லேருந்துமே அதுக்கு ஹீட் கிடச்சி அந்த ஃபுட்டு வந்து குக் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம பேக்கிங்னு சொல்லுவோம். த குக்கிங் டெம்பரேச்சர் மே வேரி ஃப்ரம் 250 to 500 degree Fahrenheit. அந்த பேக் பண்ணுறாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 500 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கிங் இன் அன் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஸ்லோ மெத்தட் ஆஃப் குக்கிங். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதுக்கு ஹாட் ஏர் ஓவன் தேவை. அதனால் அது வந்து ஆனாலும் அதில் நல்லது நிறைய இருக்குது. ஃப்ரையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரையிங் த ஃபுட் இஸ் குக்டு இன் ஹாட் பிளேட். த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஃபேட் இஸ் ஹையர் தென் வாட்டர். அதாவது ஃபேட்டை விட வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதுதான் ஃப்ரை பண்ணுறது சரிங்களா. ஃப்ரைனா நிறைய ஃப்ரைனாலும் வறுக்கிறது தான், எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணி வறுக்கிறது சரியா. அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், அலாங் வித் த டெக்ஸ்டர், இன்க்ரீஸ் த கலரிஃபிக் வேல்யூ, கலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங் அண்ட் ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங் அமௌண்ட் ஆஃப் ஆயில் கன்சப்ஷன் கேன் பி கண்ட்ரோல். அதாவது ஷாலோ ஃபேட் ஃப்ரையிங்கில் வந்து ஆயில் கம்மியாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபுட் மே பிகம் ஆயிலி ஆர் சோகி வித் டூ மச் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஆயில். அந்த ஃபுட்டு வந்து ஆயிலை வந்து அதிகமாக சோக் பண்ணிக்குது, உறிஞ்சிக்குது அப்படின்றாங்க. த ஃபுட் பிகம்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஃப்ரைடு ஃபுட் டேக்ஸ் லாங் டைம் டு டைஜஸ்ட். ஃப்ரை ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ஹீட்டட் ஆயில் மே ப்ரொடியூஸ். அதாவது ஒரு டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே ஆயிலையே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும். அது வந்து ஹார்ம்ஃபுல், அது நம்மளுக்கு கெடுதல் தானே. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃப்ரையிங் கேன் பி டன் ஃபார் 4 ways. 4 டைப்பில் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒன்று பேன் ஃப்ரையிங், ஷாலோ ஃப்ரையிங், டீப் ஃபேட் ஃப்ரையிங், ஃப்ரீகாஸ்டிங். ஓகேங்களா. பேன் ஃப்ரையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனில் பண்ணுறது. திஸ் மெத்தட் இன்வால்வ் குக்கிங் ஃபுட் இன் ஜஸ்ட் இனஃப் ஃபேட் ஆர் ஆயில் ஆர் பேஸ் ஆஃப் த பேன் இன் விச் குக்கிங் இஸ் டன். இட் ப்ரிவென்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்டிக்கிங் டு த பேன். இப்போ பேன் ஃப்ரையிங் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பேனில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தோசை சுடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் கூட இல்லை தடவுவோம், அவ்வளோதான். இந்த தோசைக்கு தடவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஆயில் தடவிட்டு அப்புறம் தான் தோசை ஊற்றுவாங்க. அது மேலே கூட நீ ஆயில் போடணுன்ற அவசியமே கிடையாது. எதுக்கு அந்த ஆயில் தடவுறோம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி, அது வந்து என்னது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. அது பேர் தான் பேன் ஃப்ரையிங் சரியா. கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஷாலோ ஃப்ரையிங் அப்படின்னா சஃபிஷியன்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபேட் இஸ் யூஸ்டு இன் த பேன் அண்ட் ஃபுட் இஸ் டர்ன் டு குக் வித் போத் சைட் மேபி ப்ரௌன். ஷாலோ ஃப்ரையிங் இஸ் சூட்டபிள் ஃபார் குக்கிங் ஃபுட்ஸ் லைக் பரோட்டா, ஆம்லேட். இதுக்கெலாம் இப்போ ஷாலோ ஃப்ரைங்னா ஃபஸ்ட்டு தடவிடுவோம் எண்ணெயை, அப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும், அது ப்ரௌன் கலராக மாறுறதுக்காக, அப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். இதுதான் அதை ஷாலோ ஃப்ரைங். ஒரு ஸ்பூன் பேன் ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணோன்னா அது பேர் தான் ஷாலோ ஃப்ரையிங். ஓகேவா. திருப்பி போட்டு இப்போ சப்பாத்தி, இப்போ பரோட்டா எல்லாம் போடுறோன்னா திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதுதான் ஷாலோ ஃப்ரையிங். டீப் ஃபேட் ஃப்ரையிங்னா ஒரு ஃபுட்டு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி செய்கிறது. டக்குன்னு ஞாபகம் வந்திருக்குமே, வெரி குட், பஜ்ஜி, வடை, இது எல்லாமே. In deep fat frying, food is completely immersed in large quantity of hot air. அதாவது கம்ப்ளீட்டாக மூழ்கிடுறது. இப்போ பஜ்ஜி போட்டால் உடனே அது உள்ளே போயிடுதுல எண்ணெய்க்குள்ளே. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை வச்சு பஜ்ஜி போட்டுற முடியுமா, முடியாது. அப்போ கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ்னால் மூழ்க வைக்கிறது அந்த ஃபுட்டை. அது பேர் தான் டீப் ஃப்ரையிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் பூரி, பக்கோடா, வடை, பஜ்ஜி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இன் டீப் ஃப்ரையிங் த ஆயில் ஷுட் பி சஃபிஷியன்ட், அதர்வைஸ் ஃபுட் வில் அப்சர்வ் எ லாட் ஆஃப் ஆயில். நிறைய ஆயிலை வந்து அந்த ஃபுட்டு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் சரியா. இதுதான் டீப் ஃபேட் ஃப்ரையிங்னு சொல்லுவோம். ஃப்ரீகாஸ்டிங் அப்படின்னா குக்கிங் இன் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அண்ட் தென் சர்விங் வித் சாஸ். அதாவது
கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து ஃபேட்டாக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதை வந்து மோஸ்ட்லி அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், என்னது மீட் சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மீட்டை வந்து குக் பண்ணி அதில் வந்து சாஸ் போட்டு கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ கேசிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அவ்வளோதான். இதுதான் வந்து ட்ரை ஹீட் மெத்தட். ஓகேங்களா. அடுத்து மாய்ஸ்ட் ஆர் வெட் ஹீட்னா தண்ணி சேர்த்து பண்ணுறது. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதில் பாயில்னால் என்னென்னு உனக்கே தெரியும், வேக வைக்கிறது. சரிங்களா. குக்கிங் இன் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ். வந்து பாயில் பண்ணுறது. பாயிலிங் இன் அன் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் மே ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் விட்டமின் அண்ட் மினரல். பாயில் பண்ணுறது மூலயமா அந்த நம்ம என்ன ஃபுட்டை பாயில் பண்ணுறோமோ அதுலேருந்து நிறைய லாஸ் ஆகும், விட்டமின் மினரல்ஸ்லாம். ஸோ பாயிலிங் ஷுட் பி டன் யூஸிங் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் பாயில் பண்ணுறது பெட்டர். எக்ஸாம்பிள் ரைஸு, தால், பல்சஸ், ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் குக்கிங் இன் திஸ் வே. இந்த வேல தான் நம்ம குக் பண்ணுறோம். ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் ஆஃப் குக்கிங்கில் பார்த்த மாதிரி தான். செலக்ட் பேன் தட் ஆர் நாட் டூ ஸ்மால் ஆர் டூ லார்ஜ். ரொம்ப குட்டியாகவோ ரொம்ப அதிகமாகவோ செலக்ட் பண்ணக்கூடாது பாயில் பண்ணுற அந்த பாத்திரத்தை. ஸ்கிம் ஃப்ரீக்வெண்ட்லி டியூரிங் குக்கிங். அதாவது குக் பண்ணும்போது ஸ்கிம், அது என்னென்னா கம்மி இதில் வச்சு தான் குக் பண்ணணும். லிக்விட் ஷுட் யூஸ்வலி சிம்மர் அண்ட் நாட் பாயில். அதாவது லிக்விட் வந்து பாயில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் குக்கிங். இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் குக்கிங். ட்ரைன் லிக்விட் கேன் பி யூஸ்டு ஃபார் சோப் அண்ட் சாசஸ். இது வந்து ஈஸியாக வந்து இது குக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். அந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து வடித்து விட்டுட்டா போயிடும் அதில் உள்ளது எல்லாமே. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ஸ் டிசால்வ் இன்டு குக்கிங் லிக்விட். அந்த வடித்து விட்றோம்ல அதில் போகுதில்ல, அப்போ தண்ணி ஈஸியாக போகும்போது அதில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கரைச்சிட்டு போயிடுது அப்படின்றாங்க. நீட்ஸ் அட்டென்ஷன் டு ப்ரிவென்ட் ஓவர் குக்கிங் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டு வேஸ்ட்டு. ஓவர் குக்கிங் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் ஹை லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ட். ஓவர் குக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லாமே வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றாங்க. இதான் வந்து பாயிலிங். ஓகேங்களா. அடுத்து சிம்மரிங் அப்படின்னா குக்கிங் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். அதாவது பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ், பிலோ த பாயிலிங் பாயிண்ட்னா 90-80, இதெல்லாம் தான் பிலோ த பாயிலிங் பாயிண்ட். அதில் வந்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் தான் சிம்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் பெஸ்ட் குக்குடு பை சிம்மரிங். ரொம்ப பாயில் பண்ணாமல் மீட்டாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் அதை கொஞ்சம் நம்ம பாயில் பாயிண்ட்டுக்கு கம்மியாக பண்ணணும் அப்படின்னா நல்லா அதிகமாக அதில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், ஹார்ட் ஆகாது. அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, இட் சேவ்ஸ் ஃபியூல் சின்ஸ் த டெம்பரேச்சர் டு பி மெயின்டைன் இஸ் லோயர் இன் கேஸ் ஆஃப் சிம்மரிங்கில் அதை விட கம்மி டெம்பரேச்சர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் டெண்டரிங் மீட். இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, எந்த மாதிரியான ஃபுட்டுக்கெலாம்னா டெண்டரிங் மீட். அதாவது மீட் வந்து ரொம்ப இலசாக இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் அண்ட் ஆடட் அட்வான்டேஜஸ் வைல் ப்ரிப்பரிங் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ். அதாவது ரொம்ப வாசனையாக ரொம்ப அதிகமாக நல்லா நம்மளுக்கு பிடிச்சதாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சிம்மரிங் இஸ் எ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஏன்னா கம்மியான சூட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுனால சிம்மில் வச்சே தான் பண்ணணும். எக்ஸசிவ் சிம்மரிங் கேன் டிஸ்ட்ராய் த நியூட்ரியன்ட் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். அதிகமாக நீ சிம்மரிங் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஃபுட்டில் உள்ள எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். அடுத்தது பிளான்ச்சிங் அப்படின்னா, இன் திஸ் மெத்தட் ஆஃப் குக்கிங் த ஃபுட் இஸ் யூஷுவலி டிப்டு இன் பாயிலிங் வாட்டர் ஃபார் 5 seconds அண்ட் to 2 minutes டிபெண்டிங் ஆன் த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட். அதாவது பாயிலிங் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறது, என்னென்னா மூழ்க வச்சு எடுத்துடுறது. 5 secondsலேருந்து 2 minutes வரைக்கும் பாயிலிங் வாட்டரில் வச்சுட்டு உடனே எடுத்துடுறது. அது பேர் தான் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம்.
எதுக்காக? த பர்பஸ் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் டு ரிமூவ் பீல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ். அதோட தோலை உரிக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஈஸிலி வித்தவுட் சேஞ்சிங் தேர் டெக்ஸ்டர்ஸ். அதோட டெக்ஸ்டர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். த ப்ராசஸ் ஆஃப் சப்ஜெக்டிங் ஃபுட் டு பாயில் டெம்பரேச்சர் ஃபார் ஷார்ட் பீரியட் இஸ் நோன் அஸ் பிளான்ச்சிங். அதான் அந்த பாயில் பண்ணுறதுலேயே ஷார்ட் பீரியடாக பண்ணுறது பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் ரூல் இந்த பிளான்ச்சிங் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bring a pan of unsalted water to a vigorous boil. ஓகேங்களா? அன்சால்ட்டட் அதாவது உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து செக் த வெஜிடபிள் ஆஃப் சாய்ஸ் வெஜிடபிள் நம்மளுக்கு சாய்ஸ் நிறையா இருக்குது. மேக் ஷுர் தே ஆர் நாட் டூ க்ரௌடட் இன் பேன். நிறைய அப்படியே கொச்சன் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணக்கூடாது. சாய்ஸ் இது போட்டுக்கணும் அப்படின்னு மட்டும் பண்ணணும். த பேன் ஆர் பிளான்ச்சிங் a lot of vegetable that would recommended doing them in batches. அதாவது இப்போ எல்லா வெஜிடபிளையும் ஒரே முட்டா போட்டு கொச்சன்னு பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ தனியாக, கேரட் தனியாக, அந்த மாதிரி பிளான்ச்சிங் பண்ணி வச்சுக்கணும். வாட்ச் த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேரட்டுக்கும் பொட்டேட்டோக்கும் ஒரே டைம் கொடுக்க முடியுமா? கேரட் ஈஸியாக வெந்துடும், பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைம் வாட்ச் பண்ணிக்கணும். while the vegetables are cooking, prepare a large bowl filled with super cold water. வெஜிடபிள் குக் பண்ணும்போது ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்படியே இந்த பாயிலிங் வாட்டர்லேருந்து தூக்கி கோல்டு வாட்டரில் போட்டு உடனே பீல் பண்ணிக்கலாம். டைம் சேவ் ஆகும். ட்ரைன் த வெஜிடபிள்ஸ் அண்ட் இமீடியட்லி பிளஞ்ச் இன்டு த ஐஸ் வாட்டர். திஸ் வில் ஸ்டாப் தம் குக்கிங் எனி ஃபர்தர் ஆர் லாஸிங் எனி கலர். உடனே நம்ம அந்த கோல்டு வாட்டரில் போடுறதுனால அதோடைய கலரும் மாறாது, அதோட டெக்ஸ்டரும் மாறாது. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ச்டு டிஷ்ஷஸ் ஆர் ஹெல்த்தி ஆஸ் தேர் இஸ் மினிமல் லாஸ் ஆஃப் நியூட்ரியன் பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் குக்கிங் டைம். இதில் வந்து நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ணாததுனால அதோடைய ஃபுட் வேல்யூஸ் எல்லாமே அதில் அப்படியே இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜஸ். பிளான்ச்சிங் ஆல்சோ என்ஹான்சஸ் த கலர் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள். ரொம்ப நேரம் பண்ணாதனால க்ரீன் வெஜிடபிள்லாம் கலர் சேஞ்ச் ஆகாது. and the time taken is also lesser than other moist heat cooking method. அதர் மெத்தடில் பண்ணுறதை விட இதில் வந்து டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்படின்றாங்க. இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ச்சிங் கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் எவ்ரி டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம். எல்லா டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டமுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. சம் அமௌண்ட் ஆஃப் ஐட்டமுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ பிளான்ச்சிங் ஆஃபன் நீட் டு பி கப்புள்டு வித் அனதர் குக்கிங் ப்ராசஸ் ஆஸ் ஸோ டு ப்ரொவைட் மோர் ஃப்ளேவர் டு த ஃபைனல் டிஷ். இதை மட்டுமே பண்ணி நம்ம ஒரு டிஷ்ஷை வந்து தயாரிச்சிட முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணினா தான் ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டை வந்து ஃபைனல் டிஷ்ஷுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? இது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இது எதோடது? பிளான்ச்சிங்கோடது. அடுத்து ஸ்டீமிங். நல்லா ப்ரொனவுன்சேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு எழுத்து ஒரு லெட்டர் மாறினாலும் ஃபுல்லாக மாறிடும். சிம்மரிங், ஸ்டீமிங், ஸ்டீவிங் நிறையா இருக்குது. அதனால் நல்லா ப்ரொனவுன்சேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் அப்படின்னாவே தெரியும். என்னது ஸ்டீம் அப்படின்னா? ஆவி. சரியா? அப்போ குக்கிங் பை த ஹீட் ஆஃப் டைரக்ட் ஸ்டீம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது. இன்னொன்று இட்லி வேக வைக்கிறது, அதுதான் ஸ்டீமிங். இடியாப்பம் வேக வைக்கிறது, இதெல்லாம் தான். அடுத்து த பிரின்சிபல் இஸ் எம்ப்ளாய்டு இன் ப்ரெஷர் குக்கர் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம். த டெம்பரேச்சர் அட்டைன் இஸ் ஹையர் தென் 100 டிகிரி செல்சியஸ். கீழே வந்து தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வச்சுட்டு மேலே வர அந்த ஆவியிலே வேக வைக்கிறது. அது உள்ளே போட்டு வேக வைக்கிறது இல்லை, ஆவியிலே வேக வைக்கிறது. எக்ஸாம்பிள், ப்ரெஷர் குக்கிங் இஸ் பெட்டர் தென் மெத்தட் ஆஃப் குக்கிங் சின்ஸ் இட் சேவ்ஸ் நியூட்ரியன்ஸ், ஃபியூல் அண்ட் டைம். நம்ம ப்ரெஷர் குக்கிங்கில் பண்ணணும் அப்படி அது இன்னும் தனியாகவே இருக்க ப்ரெஷர் குக்கிங்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீ இட்லி ஞாபகம் வச்சுக்கோ. ஜென்ரல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரிப்பேர் த வெசல் அண்ட் ஹேவ் த வாட்டர் ஃபாஸ்ட் பாயிலிங். அந்த வெசல் எப்போதுமே இட்லி பானை எதில் இருக்கும்? அலுமினியத்தில் தான் இருக்கும். ஏன்? அலுமினியம் தான் ஈஸியாக வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், உடனே சூடு ஏறிடும். அலுமினிய பாத்திரம் சில்வர் பாத்திரத்தை காட்டிலும் பித்தளை பாத்திரத்தை காட்டிலும் அலுமினிய பாத்திரம் என்ன ஆகிடும்? உடனே சூடு ஏறிடும். அதனால தான் இட்லி பானை மோஸ்ட்லி அலுமினியத்திலே இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து ஹீட்டும் ஆகிடும், ஈஸியாக அந்த மாதிரி உள்ள தண்ணியும் பாயில் ஆகிடும். பேசின் யூஸ்டு அஸ் ஏ கண்டெய்னர் இன்சைடு த ஸ்டீமர். இட் இஸ் கவர்டு வித் ஏ வெல் ஃபிட்டட் லிட். உள்ள நம்ம அந்த வைக்கிற அந்த ஃபுட்டை வந்து கவர் பண்ணி வச்சா இன்னும் நல்லது. நெவர் அலோவ் த வாட்டர் இன் ஸ்டீமர் டு கோ ஆஃப் பாயில் எக்ஸப்ட் வென் ப்ரிப்பரிங் டிஷ்ஷஸ் வித் எக் அஸ் ஏ மெயின் இன்க்ரீடியன்ட். அதாவது அந்த ஃபுட்டில் படுற அளவுக்கு தண்ணி நம்ம வைக்கக்கூடாது. ஸ்டீமில் அந்த ஃபுட்டு மேலே இருக்கணும், தண்ணி கீழே இருக்கணும். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் குக்குடு பை திஸ் மெத்தட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டட். ஆமாம் தானே, உடம்பு
இல்லைனா என்ன சாப்பிட சொல்கிறாங்க? இட்லி, இடியாப்பம். ஏன்? அதுதான் ஆவியில் வேக வச்சது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஃப்ளேவர்ஸ் ரிமைன் இன் த ஃபுட். அது மாதிரி அதில் உள்ள ஃப்ளேவர்ஸும் அதிலே இருக்கும். ஃபுட் கான்ட் பி ஓவர் குக்டு. அந்த ஃபுட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம ஓவர் குக் பண்ண முடியாது. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மெத்தட் ஆஃப் குக்கிங். ஆமாம் தானே, தோசைனா டக்குன்னு வெந்துடும், டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்றலாம். ஆனால் இட்லி வேகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அண்ட் எக்கனாமிக்கல் ஃபார் சம் ஃபுட்டு. அதாவது எல்லா ஃபுட்டுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிட முடியாது. ஃபுட் மேல லேக் ஃப்ளேவர் அண்ட் கலர். கலரும் ஃபுட்டும் ஃப்ளேவரும் கொஞ்சம் கம்மியாகலாம் அந்த ஃபுட்டில் அப்படின்றாங்க. இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீமிங். அடுத்தது ஸ்டீவிங் அப்படின்னா என்னென்னா, திஸ் மெத்தட் டிஃபரெண்ட் ஃப்ரம் பாயிலிங் இன் தட். பாயில் பண்ணுறதுலேருந்து இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உள்ளது. கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் இஸ் யூஸ்டு. கொஞ்சம் லிக்யூட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோமா. ப்ரொலாங்டு லோ டிகிரி ஆஃப் ஹீட் இஸ் அப்ளைட் அபவுட் 80 டிகிரி செல்சியஸ். 80 டிகிரி செல்சியஸ்லேயே ரொம்ப நேரம் வேக வைக்கிறது, அதுதான் வந்து ஸ்டீவிங்னு சொல்கிறோம். ஃபார் ஸ்டீவிங் த ஃபுட் இஸ் ஹாஃப் கவர்டு வித் லிட். As soon as it reaches boiling point, the heat is reduced to make it simmer for a prolonged time. This method reduces the loss of nutrient. Steaming is used for cooking meat. குக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தட்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் 80 டிகிரி செல்சியஸ்லேயே பாயிலிங் பாயிண்ட்லேயே வச்சுக்கிறது, அவ்வளோதான் ஸ்டீவிங்னா. ஜென்ரல் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடி அ பேன் வித் எ வெல் ஃபிட்டட் லிட். அதுக்கு மேலே லிட் இருக்கணும். அது மாதிரி ப்ரிப்பேர் த ஃபுட் அண்ட் கட் இன்டு பீசஸ் கன்வீனியன்ட்லி ஃபார் சர்விங். நம்ம எந்த அளவில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப் கட்ஸ் ஆஃப் மீட் அண்டர் த ரைப் ஃப்ரூட்ஸ் மே பி ப்ரிப்பேர்டு பை திஸ் மெத்தட். ஆஸ் த ஸ்லோ மாஸ்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங் சாஃபன் ஃபைபர்ஸ் அண்ட் மேக் தம் டெண்டர். அதை வந்து எலசாவே வச்சுருக்கோம் இந்த குக் பண்ணணும், இந்த மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா. Meat and vegetables may be cooked and served together and make an appetizing dish while saving fuel and labor. இது வந்து ஃபியூல், நம்ம கேஸையோ இதையோ வந்து கொஞ்சோண்டு யூஸ் பண்ணினா போதும். மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மெத்தடில் நம்ம குக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இட் இஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபியூல் டைம் கன்சூமிங். அந்த மாதிரி கேஸ் வந்து கொஞ்சம் தான் ஆகுன்றாங்க. நியூட்ரியன்ஸ் ஆர் கன்சர்ன். நியூட்ரியன்ஸ் வந்து அதிலே இருக்கும் சம் அமௌண்ட் அப்படின்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்லோ மெத்தட் ஆஃப் குக்கிங். அதாவது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றாங்க. எ லிட்டில் லாஸ் ஆஃப் கலர் கேன் பி பிளாண்ட். அதாவது கலர் வந்து கொஞ்சோண்டு லாஸ் ஆகிடும்ன்றாங்க. ஓவர் குக்கிங் காசஸ் ஃபுட் டு ஃபால் பார்ட். அந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிடக்கூடாது, அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா, இதான் வந்து ஸ்டீவிங்னா ஒன்றும் இல்லை, 80 டிகிரி செல்சியஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது ப்ரெஷர் குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை ஸ்டீம் அண்டர் ப்ரெஷர். குக்கரில் பண்ணுறது தான், அதுதான் ப்ரெஷர் குக்கிங். ஃபுட் இஸ் குக்கிட் இன் ஏ ப்ரெஷர் குக்கர். 100 டிகிரிலேருந்து 112 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குக் பண்ணுறது. இதில் நியூட்ரியன்ஸ் வந்து ரிட்டன்ஷன் அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. கறி, சூப்ஸ் இதெல்லாம் இதில் பண்ணலாம். ஜென்ரல் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் டு see that the vent or valve system are in good working order before using a pressure cooker. நம்ம யூஸ் பண்ணும்போது அது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே வேல்வெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நெவர் யூஸ் லெஸ் தென் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் ஆஸ் ரெக்கமெண்டட் பை த மேனுஃபேக்சரர். அந்த மேனுஃபேக்சர் உருவாக்கியிருக்காங்கள, அவங்க வந்து சொல்லுவாங்க இவ்வளோக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு கோடு போட்டிருப்பாங்க. அதை விட கம்மி தண்ணி நம்ம வச்சிடக்கூடாது. டு நாட் எக்ஸீட் த 2-3 ஃபுல் லெவல் வென் குக்கிங் மோஸ்ட் ஃபுட்டு. அதுக்கு முக்காவுக்கு மேலே அந்த மாதிரி ஃபுட்டும் வைக்கக்கூடாது, ஏன்னா அது வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வந்துடும். அதனால் 2-3, இப்போ 3 பங்கு இருக்குன்னா அதில் 2 பங்கு தான் நம்ம குக் பண்ணணும். half full level when cooking foods that are mostly liquid form, froth or expand. அதான் 2ல் 1 பங்கு தான் நம்ம ஃபுட்டு வைக்கணும். அது வெந்து வரும்போது மேலே ஃப்ராத்தி அதெல்லாம் வரும்போது ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றாங்க. யூஸ் ஹை ஹீட் டு எஸ்டாப்ளிஷ் த desired pressure and then immediately reduce the heat to the lowest level possible that will still maintaining that pressure. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஹை ஹீட் ரொம்ப அதிகமாக தூக்கி வச்சு தான் ப்ரெஷர் குக்கர் வைக்கணும். அப்புறம் அந்த விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்றாங்க. ஆல்வேஸ் செக் டு மேக் ஷுர் த ப்ரெஷர் ஹேஸ் ட்ராப்டு பேக் டு நார்மல் பிஃபோர் ஓப்பனிங் த லாக்கிங் லேட் ஆன் ஏ ப்ரெஷர் குக்கர்.
அப்படியே விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், ரிலீஸ் ஆகணும். சம் ப்ரெஷர் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த லாக் பண்ணியிருக்கிற லிட்டை வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் டைம் அண்ட் எனர்ஜி, லிட்டில் லாஸ் ஆஃப் நியூட்ரியன், லிட்டில் சேஞ்ச் இன் கலர் அண்ட் ஃப்ளேவர், கம்ப்ளீட் மீல் கேன் பி குக்டு இன் ஒன் பாட். அந்த நம்ம மதியானத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரே குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஏன்னா சில பேர் குக்கரில் என்ன பண்ணுவாங்க, ரைஸு வெஜிடபிளும் மேலேயே வச்சுருவாங்க, பருப்பும் மேலேயே வச்சுருவாங்க, எல்லாமே வச்சுருவாங்க. அப்போ நம்மளோட சமையலுக்கு தேவையான முக்கால்வாசி இதுலேயே முடிஞ்சிடும். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஆஃப் ஓவர் குக்கிங் ஃபுட். அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு டேஞ்சர். நீட்ஸ் கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன். அந்த விசில் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம ஆஃப் பண்ணணும். டேஞ்சர் ஆஃப் ஸ்கால்டிங் ஃப்ரம் ஸ்டீம். அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டீம் வெளில வராமலே குக்கரை திறந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டீம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகிடும், ஸ்கால்டிங். நம்மளுக்கு கொப்பளம் போட்டுவிடும் அந்த ஸ்டீம் நம்மளை அஃபெக்ட் பண்ணி. அதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? அடுத்தது போர்ச்சிங் அப்படின்னா, திஸ் மெத்தட் இன்வால்வ் குக்கிங் இன் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் அட் ஏ டெம்பரேச்சர் ஜஸ்ட் பிலோ த பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் பிலோவில் பண்ணுறதுக்கு பேர் போர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக என்ன பண்ணுவோன்னா, எக்கு, ஃபிஷ்ஷு, ஃப்ரூட் இது மூணுத்தையும் குக் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அட்வான்டேஜஸ்னு பார்த்திங்கன்னா, எ வெரைட்டி ஆஃப் லிக்யூட் கேன் பி யூஸ்டு. அதாவது ஸ்டாக்கு, ஒயினு, மில்க்கு, அப்புறம் சம் சிரப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடில் நம்ம குக் பண்ணணும். லிக்யூட் கேன் இம்ப்ரூவ் ஃப்ளேவர். அந்த லிக்யூட் நம்ம ஊற்றுறதுனால ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும். ஃபுட் பிகம் மோர் டைஜஸ்டபிள். நல்லா டைஜஸ்டபிளும் ஆகும் எல்லாம் கலந்துறதுனால. ஐடியல் ஃபார் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் வந்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம குக் பண்ணலாம் அப்படின்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர்ட் கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன். அதில் அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரேஞ்ச் ஆஃப் சூட்டபிள் ஃபுட் இஸ் லிமிட்டட். அதுக்கு சூட் ஆகிற ஃபுட்டை மட்டும் தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணணும். ஃபுட் ஓவர் குக் குயிக்லி. உடனே ஓவர் குக் ஆகிடும். அதனால் பார்த்துக்கிட்டே இருந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? இதுதான் வந்து போர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அதர் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைசிங், சோலார் குக்கிங், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாம் தான் அதர் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஓகே, பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ கம்பைன்ட் மெத்தட் ஆஃப் ரோஸ்டிங் அண்டு ஸ்டீவிங். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்டீமிங்கும் ரோஸ்டிங்கும் ரெண்டும் சேர்ந்து செய்கிறது பேர் தான் பிரைசிங். இட் இஸ் குக்கிங் ஓவர் டைரக்ட் ஹீட் ஆர் இன் அன் ஓவன் இன் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் அட் எ லோயர் டெம்பரேச்சர் வித் த பேன் டைட்லி கவர்ட். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டீவ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் பிரைசிங். ஓகே, அதுக்கு ஜென்ரல் ரூல் அதெல்லாம் தேவையில்லை. அப்படின்னா என்னன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சோலார் குக்கிங் அப்படின்னா சோலார் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியாக மாற்றி நம்ம செய்யறது. ஓகேவா? அது பேர் தான் சோலார் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சோலார் குக்கர் இஸ் பிளேஸ்ட் அட் சச் an angle that the mirror reflect the sun rays into the food placed in a container. The containers are blackened to absorb the maximum of the sun's heat. அது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சன் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சின்னு அர்த்தம். அதில் வந்து நம்ம சமைக்கலாம். இதில் வந்து ஸ்மோக் வராது, எதுவும் நம்மளுக்கு இப்போ ஃபியூல் பிரச்சனை கிடையாது, எதுவும் இல்லை. சன்லைட் மட்டும் இருந்தாவே போதும், சமைச்சிடலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவுட்டோரில் மட்டும்தான் இது சமைக்க முடியும், இன்டோரில் சமைக்க முடியாது. ஏன்னா சன்லைட் இருந்தால் தானே செய்ய முடியும், இன்டோரில் செய்ய முடியாது. அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் மைக்ரோவேவ் குக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the food to be cooked is placed in an electronic oven where it is exposed to the penetration of microwaves produced by a magnetron டியூப் வழியாக அதில் ரேஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மூலயமாவே அந்த ஃபுட்டு வந்து குக் ஆகிடும். அதுதான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் மைக்ரோவேவ் குக்கிங் அப்படின்னு சொல்கிறோம்.
The microwave causes agitation of the molecules within the food so that heat is generated. அது அந்த ரேஸ் வந்து ஹீட் ஜென்ரலாக ஃபார்ம் ஆனதும் அதுலேயே அது வெந்துடும். The microwaves can be absorbed, transmitted or reflected and they can pass through paper glass மூலமா அதில் நம்ம அனுப்புகிறோம். Cooking time is shortened to 10 times less than may be needed to conventional method. மற்ற மெத்தடில் குக் பண்ணுறதை விட 10 times சீக்கிரமாக நம்ம இந்த மைக்ரோவேவில் வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஜென்ரல் ரூல், யார் வீட்டிலலாம் மைக்ரோ ஓவன் இருக்கோ அவங்களாம் இதை பார்த்துக்கலாம். யூஸ் கிளாஸ் ஆர் டஃப் அண்ட் பிளாஸ்டிக். பைரக்ஸ் bowls அண்ட் ஜக்ஸ் ஆர் ஐடியல். மைக்ரோவேவில் பண்ணுறதுக்குன்னே தனியாக பாத்திரங்கள் இருக்குது, அதில் தான் நம்ம பண்ண முடியும். Never use metal containers in the microwave or plates with a metal trim. Choose plastic containers that carry a microwave proof label. Microwave proof label உள்ள plastic containers மட்டும் தான் அது யூஸ் பண்ணணும், மெட்டல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. Plastic containers like ice cream containers, yogurt pots and margarine tubs are not suitable. அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை பேப்பர்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளைன் பேப்பர் டவல், அப்புறம் க்ரீஸ் ப்ரூஃப் பேப்பர் அண்ட் பேப்பர் பிளேட் கேன் ஆல் பி யூஸ்டு இன் த மைக்ரோவேவ். இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ் ப்ரூஃப் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ பிளான் டு குக் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஃப்ரீசர் டு த மைக்ரோவேவ், ஃப்ரீஸ் த ஃபுட் இன் ஏ கண்டெய்னர் தட் கேன் பி புட் ஸ்ட்ரைட் இன் த மைக்ரோவேவ். ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உடனே குக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்படின்றாங்க. டு கீப் ஃபுட் மாய்ஸ்ட் while it is being cooked cover it with a lid or piece of plastic wrap. அதாவது மாய்ஸ்ட் அதில் படக்கூடாது அப்படின்னிங்கன்னா மேலே வந்து அந்த ஃபுட்டு மேலே கவர் பண்ணி அதுக்கப்புறம் மைக்ரோவேவுக்குள்ளே வச்சு பண்ணணும் அப்படின்றாங்க. ஸ்டீம் கேன் பேர்ன், ஸோ டேக் கேர் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஹேண்ட். அந்த ஸ்டீம் வந்து நம்ம கையை வந்து பேர்ன் பண்ணிடலாம், அதனால் எதுலேயுமே உள்ளே டச் பண்ணாமல் என்ன மெட்டீரியல் நம்ம உள்ளே வச்சோமோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சைட்லலாம் கை பட்டுச்சுன்னா பேர்ன் ஆகிடும். டிஷ்ஷஸ் டு பிகம் ஹாட் வென் குக்டு இன் த மைக்ரோவேவ், ஸோ யூஸ் ஓவன் க்ளவுஸ் டு ரிமூவ் ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ஸ்டீம். அந்த ஓவன் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அதை எடுக்கணும். நீ பட்டு கை வச்சு எடுத்தோன்னா அந்த யுட்டன்சிலும் எப்படி இருக்கும், சூடாக இருக்கும், கை வந்து பேர்ன் ஆகிடும். அதுதான் அப்படி தான் எடுக்கணும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக ஈஸியாக வந்து குக் ஆகிடும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை, அந்த மாதிரி நம்மளுக்கு பேர்ன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது டிஸ்அட்வான்டேஜஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் குக்கிங். சரிங்களா, இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போதும் சமைக்கிற மெத்தட்ஸ் தான் இது எல்லாமே. என்ன அதில் கொஞ்சம் பிரின்சிபல்ஸோடு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எஃபெக்டாக குக்கிங்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.